இன்னைக்கு நம்ம the world's best martial artist third episode தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓபனிங்ல நம்ம ஹீரோ அவன் என்ரோல் பண்ணியிருக்க புது யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் டைம் வரானா. அங்க கூட வந்த பசங்க எல்லாருமே அந்த யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கும். என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி அதையே பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளேட் ஒண்ணு எடுத்துட்டு வந்த ஒரு பையனுமே, என்னடா அது வெறும் என்ட்ரன்ஸே பார்த்து நீங்களா ஆச்சரியமா இப்படி வாய பழந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் இந்த அளவுக்கு கட்டி வச்சது அப்படிங்கறது நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வரக்காக தான் தவிர வெறும் யூனிவர்சிட்டியோட கேட்ட பார்த்து வாய பழந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கிடையாதுடான்னு சொல்ல. ஆனா அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அதிகமான பவர்ஸ் இருக்கிறத அந்த ஒரு நபர் கவனிக்கிறான், நோட்டீஸ் பண்றான். நம்ம ஹீரோவுமே என்ன தலை இவ்வளவு மேட்டர் எல்லாம் தெரிஞ்சிருக்குது, நீ இந்த காலேஜ்ல ஏதாவது சீனியரானு கேட்டா என் பேரு குவின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறானா. நம்ம ஹீரோவும் அவனோட பேரையும் பிளஸ் அவன் எங்க இருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மேட்டர் சொல்லும் போது அப்ப அந்த குவின்னுக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏய் சுட்டி பையன், இந்த மாதிரி நீ ஒரு புது பையன் ஆகையால் இந்த காலேஜ்ல ஏற்கனவே இருக்கிற எங்களை மாதிரியான சீனியர்ஸுக்கு நீ சொந்தக்காரன் அப்படின்னா நீ எங்களோட ப்ராப்பர்ட்டி மாதிரி மைண்ட்ல வச்சுக்க சரியான. அங்கிருந்து வரும்போது வாங்க பத்தி யோசிச்சுட்டு வருவான். சோ இந்த தடவை என்கிட்ட இன்னும் சில டிஃப்ரெண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு, போன தடவை நீ பண்ணதுக்கு மொத்தமா வச்சு செட்டில் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு பயங்கர கான்ல இருப்பான். அதுவே காலேஜுக்குள்ள பசங்க எல்லாரும் ஹாஸ்டல்ல புக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அதுல ஒரு பணக்கார பையனோட அப்பா என்னன்னா, நான் அவ்வளவு காசு உள்ள கொட்டிருந்திருக்கேன், அப்பயும் என் பையனுக்கு ஒரு நல்ல ரூம் வந்து கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு இருக்கும்போது, இங்க பாரு தல, நீ எவ்வளவு காசு கொடுத்தியோ அதை பொறுத்துதான் இப்போதைக்கு நாங்க ரூம் அலோகேட் பண்ணிருக்கோம். இருக்கிறதே 200 ரூம் தான், இதுல 199வது ரூம் தான் உன் பையனுக்கு. இந்த ரூமை எடுத்துக்கிறீனா எடுத்துக்கோ, இல்லைன்னா இன்னும் அதிகமா காசு கட்டுறியாடான்னு கேட்க சரின்னு கீழே வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுக்குறானா. அண்ணா அவங்களும் ஓகே நீ தான் அந்த பையனா, உனக்கான ரூமை நாங்க இங்க அலோகேட் பண்ணிருக்கோம், ஒரு தடவை ஃபைனலா உன்னை டெஸ்ட் பண்ணிட்டு மட்டும் அனுப்பிச்சிடறோம் சரியானு. நம்ம ஹீரோவை அனலைஸ் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஹீரோட பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போல. அந்த ரிசப்ஷன்ல இருந்த லேடிஸ் ஷாக் ஆயிடுறாங்க. லைக் கடைசியா இன்னும் அந்த டெஸ்ட் எடுத்து ஒரு மாசம் இருக்குமா, அதுக்குள்ள எப்படி இந்த அளவுக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு அவங்க வாய பழந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு மார்ஷியல் வாரியர் ஆகிறதுக்காக தான் இருக்கிற எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ஆனா ஆல்ரெடி ஒரு மார்ஷியல் வாரியர் ஆகிறதுக்கான எல்லா பவர்ஸும் கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதை கேட்டு அங்க இருக்கிற மத்த எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் அடிஷனலா உன்னோட எதிர்காலம் பயங்கர பிரகாசமா இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கான ரூமே தராங்க, 86th ரூம் நம்பரை. அதுக்கப்புறம் அங்க ஜோயுன்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் வாடா பசங்களா உங்களுக்கான ஹாஸ்டல் ரூம்ஸ் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு போவாங்க. சோ அந்த ஹாஸ்டல் ரூம்ஸ் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த ஜோயு சில எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது, ஓ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்து என் வீரோட பயங்கர பெருசா இருக்கும் போலயே நான் யோசிப்பான் நம்ம ஹீரோ பையன். அண்ட் ஃபைனலா அந்த ஹாஸ்டலையும் கூட்டு போய் காட்டுறாங்க. என்னடா அது தீம் பார்க் மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். ஆனா அதுவே கூட வந்து அந்த பணக்கார பையன் எங்க வீடு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு யோசிப்பான். அப்ப அந்த ஜோயுங்கிற லேடியும் சொல்லுவாங்க, பேசிக்கா இந்த ஹாஸ்டல் அப்படிங்கறத இவ்வளவு ஃபெசிலிட்டியோட பண்ணதுக்கான காரணங்கிறது நாங்க உருவாக்க போற வாரியர்ஸுக்கு என்விரான்மெண்ட் தான் ரொம்பவுமே முக்கியம். என்விரான்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எங்களோட அக்கமடேஷன் எந்த அளவுக்கு அவங்க மைண்ட் எல்லாத்தையும் கிளீனா வச்சிருக்குது அப்படிங்கறதா முக்கியம் அப்படின்லாம் சொல்லுவாளாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு பா எவ்வளவு சூப்பரா இருக்குது இந்த இடத்துல நந்தன் தனியா இருக்க போறான்னு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு இருக்கேன். அப்ப யாரோ கதவை தட்டுவாங்க. இவனும் போய் பார்த்தா பலன்னு சான்னு ஒரு பையன் வந்து நின்னுகிட்டு, நான் தல உன் ரூமுக்கு ஆப்போசிட்ல தான் நானும் இருக்கிறேன், நாம 2 பேரும் தோஸ்த் ஆகிக்குவோமா. அவன் ஆப்போசிட்ல 15வது ரூம் நம்பர் அப்படிங்கறத ஹீரோ நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் அலோவ் பண்ணும்போது 2 பேரும் மாறி மாறி எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்களா. அப்போ ஹீரோவும் கேட்பான், ஏன் தல நீ அந்த ஊர்ல இருந்து தான் வரீங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, எதுக்கு அதை விட்டுட்டு இங்க வந்தேன்னு கேட்டா, வீட்டு பக்கத்துல யாராவது காலேஜ் படிப்பாங்களா அதனால தான் இங்க ஓடோடி வந்துட்டுன்னு சொல்லுவான். அப்பதான் அந்த சானுக்கும் ஸ்ட்ரைக் ஆகும், ஏன் தல நீ சொன்ன ஊர்ல அந்த ஊர்ல வாங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு தானே. ஹீரோவும் ஆமா வாங், அவர் என்னோட ஃப்ரெண்டு தான், இன்னும் சொல்ல போனா என்னோட சீனியர், என்னோட 1 வருஷம் மூத்தவர்னு சொல்ல. அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பயங்கர பாப்புலரான ஒருத்தர், இன்னும் சொல்ல போனா ஏகப்பட்ட புதுசா வாரியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பசங்க எல்லாரும் அவரை தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. நம்ம யூனிவர்சிட்டியில இருக்கிற குவின்னுங்கிற சீனியர் அவரு கூட ஒரு டைம் ஜூனியரா இருக்கும் போது வாங்க கூட சண்டை போட்டிருக்காராமா அப்படின்னு சொல்ல. அப்பதான் ஹீரோவும் யோசிக்கிறான், அந்த கத்தி எடுத்துட்டு வந்தவனானு. கூடவே நம்ம ஹீரோ கிட்டையும் அதிகமான பவர்ஸ் இருக்கிறதையும் அந்த சான் நோட்டீஸ் பண்ணிட்டு, பரவாயில்லையே நல்லா பயங்கரமான ஆளதான் நம்ம பக்கத்து ரூம்ல போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 மணி பாக்கல இந்த கிரவுண்டுக்கு வந்துரு சரியா, ஏன்னா பசங்களுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சீன் காட்டி ஆகணும்னு சொல்றானா. அடுத்த சீன்ல அந்த கிரவுண்டுக்கு நம்ம குவின் இருக்கிறான்ல, அவனை ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டு ஓரமா படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கு. புது பசங்க என்ன மாஸ்க் காட்டுறாங்கன்னு கவனிக்கிறது நல்லது தாண்டா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். இவனுங்க யாரும் தேர மாட்டானுங்கன்னு அந்த குவின் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா பெருசா கேர் பண்ற மாதிரி தெரியல. வந்திருக்க புது பசங்க எல்லாரும் ஒன்ஸ் கிரவுண்ட்
கிரவுண்டுக்குள்ள வரும்போது கிரவுண்ட்ல ஒரு கேட் இருக்குமா, அது லாக் ஆயிரும். ஆல்ரெடி உள்ள வராத பசங்க எல்லாம் ஏங்க எங்களை வெளியில வச்சு பூட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல பார்த்தா இந்த யூனிவர்சிட்டியோட டீன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஏன்டாடே உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னா நீங்களா எத்தனை மணிக்கு வருவீங்க? லேட்டா வரவங்களுக்குலாம் இந்த இடத்துல அனுமதி கிடையாது. உங்க எல்லாருக்கும் நான் 20 கிரெடிட் வந்து ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். என்னன்னா ஒரு கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு ஒரு 10,000 பாயிண்ட் ஆமா. அந்த 10,000 பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள மட்டும்தான். ஒன்ஸ் வெளி உலகத்துக்கு போயிட்டா அது வந்து 30,000 பாயிண்ட். டெக்னிக்கலா இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வரும்போது ஃப்ரெஷர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் என்னமோ ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க போல. அது கிரெடிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 கிரெடிட்ல 20 கிரெடிட் வந்து இப்ப மைனஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்றதுங்கிறது நீங்க உங்களோட டிசிப்ளின்ல தான் காட்டி ஆகணும்டா அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு குயின் அவரை நக்கல் பண்ணுவானா, அந்த மறைச்சு பார்க்கும்போது பயந்துருவான். இப்போதைக்கு உள்ள வந்து எல்லார்ட்டும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு. வாரியர் ஆகுறதுங்கிறது ஒன்னும் சும்மா லேசி அங்கிங்கி உலாவிட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு வாரியருங்கிறது இன்னொரு ஒரு வீக்கான நபரை புள்ளி பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. மத்தவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆளா இல்லாம இருக்கணும். மத்தவங்கள மாதிரி வாழ்க்கை முடியும் போது உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னா வாரியர் ஆகிறதுக்கு எதை வேணாலும் கோத்ரூ பண்றதுக்கு தயாரா இருங்கடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சில பேர் அந்த டீன் கூப்பிடுறான். அவங்களும் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ வித்தியாசமான ஒரு உயிரின மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர போற வாத்தியாரங்களா தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்படியே லைன்ல வந்து நின்னுகிட்டு இருக்க. அதுல ஒரு curly hair வச்ச லேடி ஒருத்தங்க இருப்பாங்களா, இவங்களை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது ஒன்ஸ் அவங்களோட பவர் எல்லாம் ரிலீஸ் பண்ண அதை தாக்கு பிடிக்க முடியாம பசங்க எல்லாரும் தந்துட்டு இருப்பாங்களா. இருந்தாலும் அங்க ஏகப்பட்ட பேர் என்னன்னா இல்ல இத கண்டிப்பா நம்ம கோத்ரூ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெயர்களை கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவுமே ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக அவனோட பவர்ஸ பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நேம சொல்ல அந்த கர்லி ஹேர வச்ச லேடியும் ஓகே இந்த பையன்ட்ட பரவாயில்லையே, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வரக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பவர்ஸோட தான் வந்திருக்கான். அதுக்கு கூட இருக்கிற மத்த வாத்தியாருங்க எந்த அளவுக்கு பவர்ஸோட வந்தா என்ன, எப்ப போற இந்த யூனிவர்சிட்டில நம்ம என்ன சொல்லி தருவோமோ அதை பாரபட்சம் இல்லாம நம்ம சொல்லிதான் தந்தாகணும்னு சொல்ல. ஆனா அதுக்கு அந்த லேடி அது என்னால முடியாது, ஏன்னா அவன் ஃபேமிலி கூட எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஏதோ கோல்டன் கலர்ல மின்ற மாதிரி ஒரு ஆள் ஒருத்தன் என்ட்ரி கொடுப்பானா. அந்த ஆள் ஏதோ இந்த ஸ்கூல் பிரின்சிபல் போல தோடா இவரை நான் வாழ்க்கையில பாப்பேன் அப்படின்னு நினைக்கவே இல்லைன்னு பசங்க யாரும் வாய பந்துட்டு இருக்கு. பிரின்சிபல் வந்துட்டு அப்படியே சில போதனை எல்லாம் சொல்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் ஓபன் பண்ணி ஒரு 59 வருஷம் இருக்கும். 59 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான வருஷம் தான். இருந்தாலும் இந்த யூனிவர்சிட்டியில வந்து நாங்க ஏகப்பட்ட பேரை வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி வெளியே அனுப்பிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி நீங்களும் இந்த யூனிவர்சிட்டியோட சில ரத்தன கற்களா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். என்னோட ஜெனரேஷனுங்கிறது இப்ப அழியிற தருவாயில தான் இருக்கு. அடுத்த ஜெனரேஷனான ஸ்டூடெண்ட்ஸ் அது நீங்க தான். அதனால உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். இந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட பாடியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் சொல்லுவாரா. பசங்க எல்லாரும் ஆரம்பிச்சதெல்லாம் ஓகே, கடைசியில இந்த ஆள் என்னையா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப டீனுமே இங்க இருக்கிற பசங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் பில் ஒண்ணு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அந்த மாத்திரை தரோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கேட்டுக்கு வெளியே இருக்கிற பசங்க எல்லாம் தோடா நமக்கு கிரெடிட்டை குறைச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் அந்த மாத்திரை எல்லாம் தரானுங்களா அப்படின்னு காலில் இருப்பானுங்களா. இப்படி சொல்லிட்டு அந்த டீன் இதை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயாரா இருந்துக்குங்கடான்னு சொல்ல அந்த குவின்னுங்கிற பையனும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பக்கு பக்குன்னு ஆயிரும். ஒருவேளை புதுசா வந்த பசங்க கூட நம்மள மோத விட்டுருவானுங்களோ அப்படின்னு யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க.